வணக்கம். நம்ம டிஎன்பிசிக்கு தேவையான மேக்ஸ் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம சோசியல் ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது முகலாய பேரரசு, இதே மாதிரி சயின்ஸு எல்லா சப்ஜெக்டும் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். கரண்ட் அஃபேர்ஸ் போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன டவுட்னாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் கொஞ்சம் கிளியர் பண்ணுதேன். முதல்ல இந்த முகலாய பேரரசு வந்து எப்போ ஆரம்பிக்குன்னா 1526 முதல் 1707, 1526 to 1707. அதாவது ஆரம்பித்தது யாருன்னா பாபர். அவரை பற்றி தான் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பாபருடைய பையன் ஹுமாயூனுக்கு அப்புறம் சூர் வம்சத்தை சேர்ந்த இடையிலே ஷெர்ஷா அப்படிங்கிற ஒரு அரசர் உள்ள வராரு. மறுபடியும் ஹுமாயூன் வராரு. அதுக்கப்புறம் ஹுமாயூனுடைய மகன் அக்பர் வராரு. அக்பருடைய மகனுக்கு அப்புறம் ஜஹாங்கீர், அதுக்கப்புறம் ஷாஜகான், அதுக்கப்புறம் அவுரங்கசீப். அதுக்கு பின்னால் வந்த அரசர்கள்லாம் திறமை அற்றவர்கள். ஆனால் இப்போ பார்த்த நம்ம அரசர்கள் பூராமே எல்லாரும் ஒரு பவர்ஃபுல் பர்சனாலிட்டிஸ். அதாவது முகலாய வம்சத்தை இவ்வளவு ஒரு அழகாக கொண்டு வந்ததுக்கு காரணம் இப்போ சொன்ன தலைவர்களுடைய ஆளுமை பண்பு தான். ஒவ்வொருத்தரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பாபரை பற்றி பார்க்க போகிறோம். பாபர் அதாவது ஃபவுண்டர், முகலாய வம்சத்தை ஆரம்பித்து வச்சவர் அப்படின்னு கேட்டோம்னா பாபர். தந்தை வழி அப்படின்னு கேட்டோம்னா தைமூர். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, தை. தாயார் வழி செங்கிஸ்கான். தைமூரும் சரி, செங்கிஸ்கானும் சரி, ஒரு நாடோடி கூட்டங்கள். அவங்களுடைய ஜெனட்டிக்கல் ஃபேக்டர் வந்து பாபருக்குள்ளே இருந்துச்சு. அவங்க எப்போவுமே என்ன செய்வாங்க, சண்டை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சண்டை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால அந்த ஜெனட்டிக்கல் ஃபேக்டர் பாபருக்குள்ளே இருந்துச்சு. அதாவது வாழ்க்கையில் தோற்றவங்க, பிஸ்னஸில் தோற்றவங்க, குடும்பத்தில் தோற்றவங்க, இதுக்கு மேலே எனக்கு தோக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான புஸ்தகம் இருக்குது. துசுக்கி பாபரி, பாபருடைய சுயசரிதை. துசுக்கி அப்படின்னா ஆட்டோபயோகிராஃபி. அந்த புக்கை படித்தோம்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு மனுஷன் ஜெயிக்கானா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுலேருந்து நம்ம நிறைய உத்வேகம் கொண்டுக்கலாம். ஏன்னா பாபர் அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் ஒரு பேரரசை உருவாக்கியிருக்காரு. ஒரு பெரிய சாம்ராஜ்யங்களை உருவாக்குறது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம கஷ்டப்பட்டா ஒழிய ஒரு சிறந்ததை நம்மளால் உருவாக்க முடியாது. இது எதுக்கு சொல்லுதுன்னா, நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா டிஎன்பிசியில் நீங்கள் ஒரு சாம்ராஜ்யத்தை, அதாவது டிஎன்பிசியில் ஒரு பெரிய விஷயத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். தாயார் வழி வந்து செங்கிஸ்கான். அதாவது அப்பா வழியும் சரி, அம்மா வழியும் சரி, அவங்க வந்து ஒரு சண்டை செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு இனம். அதனால அந்த ஜெனட்டிக்கல் ஃபேக்டர் வந்து பாபருக்குள்ளே இருந்துச்சு. அவர் வந்து ஒரு தலைமைத்துவம் நிறைந்த ஒரு மனிதர். அதாவது நம்ம வந்து ஒரு பெரிய பேரரசை உருவாக்கணும், நம்ம ஏன் இவ்வளவு வீக்காக இருக்கோம் அப்படின்னு அவர் நிறைய நேரத்தில் மனசு கஷ்டப்பட்டு நிறைய இடங்களில் தனிமையில் இருந்திருக்கார். அடுத்தது அவருடைய இயற்பெயர் என்னதுன்னா ஜாகிருதீன் முகமது பாபர். ஜாகிருதீன் அப்படின்னாலே நம்பிக்கையை காப்பவர். ஜாகிருதீன்னா டிஃபெண்டர் ஆஃப் ஃபெய்த். நல்லா கவனிச்சுக்கோங்க. உலகத்தில் மிக பெரியது வந்து நம்பிக்கை. நம்பிக்கைனா நீ உழைச்சா உனக்கு ஓ மேலே நம்பிக்கை வரும். நீ நம்பிக்கையாக இருந்துச்சுன்னா எக்ஸாம் பாஸ் பண்ணுவேன். எப்போ நீ உழைப்ப, உனக்கு அந்த ஆசை அதிகமாக இருந்துச்சுன்னா, நம்ம குரூப் 2 அடிக்கணும், குரூப் 1 அடிக்கணும், குரூப் 4 அடிக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நீ உழைப்ப. உழைச்சேன்னா நம்பிக்கை வரும். நம்பிக்கை வந்துச்சுன்னா வெற்றி அடையும். அடுத்தது 1483 பிப்ரவரி 14 அவர் பிறந்தார். நான் எப்படி ஞாபகத்தில் வச்சுருப்பேன்னா, எங்களுக்கு முதல்ல நாங்கள் டியூஷன் செட்டை ஆரம்பிக்கும் போது ஒரே ஒரு பையன் 483 மார்க் எடுத்திருந்தான். ஒரு பையன் தான் சேர்ந்தான், அவன் ஒரு பையன் 483. அது எனக்கு மெமரியில் இருக்கும். இது மாதிரி ஏதாச்சும் ஒரு க்ளூ வேர்டை வச்சு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அவர் முதல்ல பர்கானா, அவருடைய இடம் வந்து பர்கானா. அவங்க சொந்தக்காரங்களாம் அவரை விரட்டி விட்டுருவாங்க. அப்பா இறந்து போயிடுவார், அதனால் விரட்டி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் காபூலுக்கு வருவார். பர்கானாலேருந்து காபூலுக்கு வருவார். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு அவருடைய சண்டை டிஎன்பிசி ஓரியன்டாக கேட்குறது 1526 ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் ஃபஸ்ட் பானிபட், முதல் பானிபட் போர். யாருக்கும் இடையில நடந்துச்சுன்னா பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் இடையில நடந்துச்சு. இப்ராஹிம் லோடி வந்து
ஒரு 300 வருஷம் ஆண்ட லோடி வம்சத்தினுடைய கடைசி அரசர். அவரும் ஒரு மிகச்சிறந்த திறமைசாலி. இதில் என்ன ப்ராப்ளம் ஆயிருந்தா, இப்ராஹிம் லோடி வந்து பாபரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டார். இவர் வந்து என்ன செஞ்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிட்டார். இந்த இப்ராஹிம் லோடியுடைய மாமனார் ஆலம் கான் லோடி, அதுக்கப்புறம் தௌலத் கான் லோடி. இந்த 2 பேரும், தௌலத் கான் லோடியுடைய பையன் ஒருத்தர் இருப்பாப்புல, ஆலம் கான் லோடி, அந்த 2 பேரும் காபூலுக்கு போய் பாபரை படையெடுத்து எனக்கு இப்ராஹிம் லோடியை தோக்கடிச்சுட்டு அந்த அரியாசனத்தை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுதாங்க. பாபரும் சண்டைக்கு வாராரு. எங்க நடக்கு? பானிபட் அப்படிங்கிற ஒரு இடத்துல நடக்கு. பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் இடையில நடக்கு. இப்ராஹிம் லோடி வந்து ஒரு சிறந்த அரசர்ங்கிறதுனால அவருக்கு ஆயிரக்கணக்கான யானைப்படை இருக்கு. எப்பவுமே நம்மளுடைய இந்து வம்சங்களுடைய வழக்கம் எப்படின்னா, முதல்ல யானைப்படை, அதுக்கப்புறம் குதிரைப்படை, அதுக்கப்புறம் தேர்ப்படை, அப்படிதான் வச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு பீரங்கியை உபயோகப்படுத்திய நபர் யாருன்னா நம்ம பாபர். இவர்கிட்ட நிறைய பீரங்கிலாம் கிடையாது. ஒரு 10 பீரங்கி அல்லது 15 பீரங்கி தான் இருக்கும். இவர் என்ன செஞ்சாரு? பீரங்கியில் வச்சு வெடிமருந்தை வச்சு வெடித்த உடனே அந்த இப்ராஹிம் லோடி முன்னால் நிப்பாட்டி இருந்த யானை மிரண்டு திரும்பி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அதாவது இப்ராஹிம் லோடி படையையே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அதனால இப்ராஹிம் லோடி அந்த சண்டையில் இறந்துருந்தாரு. பாபர் ஜெயிச்சிருந்தாரு. ஃபர்ஸ்ட் அவர் எதை பிடிக்காருன்னா டெல்லியும் ஆக்ராவும் பிடிக்காரு. ஃபர்ஸ்ட் கேபிட்டல் என்னதுன்னா, முகலாயர்களுடைய முதல் கேபிட்டல் வந்து ஆக்ரா தான் முதல் கேபிட்டல். அடுத்த சண்டை வந்து 1527 கான்வா போர், கான்வா வார், பாபருக்கும் ராணா சங்காக்கும். ராஜபுத்திரர்களுடைய மிகச்சிறந்த அரசர் ராணா சங்கா. அவர் முகத்தில் மொத்தமே 44 விழுப்புன்னு இருக்குமா. அவருக்கும் பாபருக்கும் இடையில மிகப்பெரிய சண்டை நடக்கு. அதாவது பாபருடைய சோல்ஜர்ஸ் பூராமே ராணா சங்கா சண்டை படையெடுத்து வாரான்னு சொன்னோடனே ரொம்ப வீக்கா இருக்காங்களாம். அப்ப பாபர் வந்து ஒரு ஜோதிடர்கிட்ட வந்து கேட்காரு, என்ன எப்படி நிகழ்வு நடக்கு அப்படின்னு கேட்காரு. அப்ப அந்த ஜோதிடர் சொல்லுதாரு பாபரை பார்த்து, நமக்கு சாதகமான நிலைமை இல்லை, அதனால நீங்கள் வந்து என்ன செஞ்சிருங்க, சண்டை போடாமையே சண்டையை முடிச்சுட்டு இந்த இந்தியாவை விட்டு வெளியில் போயிருங்க அப்படிங்கார். அப்போ தான் பாபர் வந்து ஒரு அருமையான ஒரு ஸ்பீச்சை கொடுக்காரு. யாருக்கு? சோல்ஜர்ஸ்க்கு கொடுக்காரு. நம்ம ஏன் இந்த சண்டையில் ஜெயிக்கணும், நம்ம ஜெயிக்கிறதுடைய அவசியம் என்னதுன்னு உலகத்தினுடைய தலை சிறந்த ஸ்பீச்சில் அந்த ஸ்பீச்சு ஒரு ஒன்று. இப்போ பாபருக்கும் ராணா சங்காக்கும் நடக்கு. பாபர் ஜெயிச்சிருந்தாரு, ராணா சங்கா தோத்துருந்தாரு. இதுதான் கான்வா வார். இது என்ன கேட்பான்? இந்த வருஷம் கேட்பான், யாருக்கு நடந்துச்சு கேட்பான். 1528 சந்தேரி போர், சந்தேரி வார், அதாவது சந்தேரி அரசர்களோட பாபரை போட்டு அதுலேயும் பாபர் ஜெயிச்சிருந்தாரு. அதனால அவருக்கு வங்காளம், பீகார் அந்த மாதிரி இதெல்லாம் கிடைச்சிருது. 1530 பாபர் வந்து இறந்து போயிட்டார். எப்படி இறந்து போயிட்டார்னா, பாபருக்கு மிக 4-5 சகோதரர், 4-5 பையங்க இருந்தாலும் பாபருக்கு பிடிச்ச பையன் யாருன்னா ஹுமாயூன், அடுத்த இளவரசர். ஹுமாயூன் வந்து படுத்த படுக்கையாக இருக்காரு, அதாவது இறக்கக்கூடிய தருமானத்தில் இருக்காரு. அப்போ அந்த மத குருமார்கள்லாம் சொல்லுதாங்க, பாபரை பார்த்து சொல்லுதாங்க, அவர் தொழுதாரு. அப்போ என்ன சொல்லுதாரு? உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நீங்கள் விட்டு கொடுங்க, உங்கள் பையன் பிழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்காங்க. அப்போ பாபர் சொல்லுதாரு, எனக்கு பிடிச்ச விஷயம் என்னுடைய உயிர் தான், அதனால நான் வந்து என்னுடைய உயிரை நான் வந்து என் பையனுக்காக விடுதேன் அப்படின்னு சொல்லுதாரு. கொஞ்சம் கொஞ்சமாக ஹுமாயூன் அவருக்கு உயிர் நல்லா ரெக்குப்பாகி வருது. பாபர் கொஞ்சம் கொஞ்சமாக படுக்கையே ஆகுதாரு. அப்படியே படுக்காரு, கொஞ்ச நாளாக இறந்து போயிருந்தாங்க. இதெல்லாம் வரலாற்று குறிப்புகள். பாபருடைய இது வந்து துசுக்கி பாபரி. பாபர்கிட்ட இருந்து நம்ம படிச்சுக்க வேண்டிய விஷயம் என்னதுன்னா, ஹார்ட் ஒர்க் பண்ணனா ஜெயிக்கலாம். நீங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, ஜெயிக்கலாம். நாளைக்கு நம்ம ஹுமாயூனை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.